வணக்கம் நண்பர்களே, இது ஒரு கைதியோட கதை. இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மருத்துவனாக சிறைச்சாலைக்கு வாரத்தில் 2-3 முறை சென்று அங்கிருக்கும் கைதிகளோட உடல்நிலையை பரிசோதித்து மருந்து கொடுத்து வருவது பவித்ரன் அவர்களோட வழக்கம். ஒரு அரசாங்க ஊழியனா இந்த பணியை செஞ்சாலும் கூட சில நேரங்களில் இவனுக்கு இந்த பணி சிரமமாகத்தான் தெரிஞ்சது. காரணம், சுற்றி இருக்கும் நண்பர்கள் கூட்டம், உறவுகள் கூட்டம் இதை வெளியிடங்களில் கிண்டலடிச்சு பேசி கொண்டிருந்ததை மற்றவங்களோட மூலமாக அரசல் புரசலை இவனோட காதுக்கு வரத்தான் செஞ்சது. இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுட்டு தான் இருந்தான். மனித வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் எப்படி அவங்கள அலைக்கழிக்கின்றன, எங்கு கொண்டு போய் சேர்க்கின்றன என்பதை அவனிடம் பரிசோதனைக்கு வரும் ஒவ்வொரு கைதியிடமும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இதனால் மற்றவங்களோட கேலி கிண்டல் இவைகளை மனதளவில் இவனால் தள்ளி வைக்க முடிஞ்சது. அப்படி வரும் கைதிகளில் அதிக வயதான ராக்கி அண்ணனை பார்க்க இவனுக்கு மனதுக்குள்ள வருத்தம் தான் அதிகமாக இருக்கும். அவரிடமே இவன் பல முறை கேட்டிருக்கான், என்ன தவறு செஞ்சுவிட்டு இப்படி துன்பப்படுகிறீர்கள்? ராக்கி அண்ணன் ஒரு சிரிப்பு மட்டுமே சிரித்து வைப்பார். அதற்கு அந்த மருத்துவர், நான் வேணும்னா உங்களுக்கு வக்கீல் வச்சு வெளியே வர ஏற்பாடு செய்யட்டுமா? ராக்கி அண்ணன் மறுதளிப்பாய் தலையசைத்தார். இந்த 73 வயசில் நான் வெளியே போய் என்ன செய்ய போகிறேன்? அதற்கு அந்த மருத்துவர், உங்கள் குடும்பம், பசங்க, பொண்ணுங்க? இவனின் கேள்விக்கு ராக்கி அண்ணன், அவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியாது, ஒருத்தர் கூடவா உங்களை பார்க்க வரல அப்படின்னு டாக்டர் கேட்க, இல்லை என்று தலையசைத்தார். அடுத்து அவரே, அதுக்காக அவங்கள நான் குறை சொல்லலை, ஏன்னா நான் அவங்களை இதுவரைக்கும் பக்கத்தில் வச்சுக்கிட்டதே இல்லை. பவித்ரனுக்கு அவரோட கதையை கேட்கணும்னு இன்னும் ரொம்ப ஆவல் அதிகமாக இருந்தது. உங்கள் கதையை ஒரு நாள் கேட்கணும். அடுத்த வாரம் சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே கூட்டம் இருக்காது, அப்போ வரீங்களா? அவரிடம் கேட்டான். அதற்கு அவர், என் கதையை கேட்டு இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் என்ன இந்த உலகத்தில் பெரிய காரியமெல்லாம் பண்ணிட்டு வந்தவனா? அப்பொழுது அப்படி பதில் சொல்லிவிட்டு சென்றாலும் இவன் கேட்டிருந்த சனிக்கிழமை மதியம் அவர் அங்கு வந்தார். அப்போது பவித்ரனிடம் பேசத் தொடங்கினார். நான் அத்திப்பட்டு ஊரை சேர்ந்தவன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அப்பனும் ஆத்தாலும் விவசாய கூலிங்க தான். இருந்தும் அந்த ஊரில் என்னை 8வது வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க தான் வச்சாங்க. அதுக்கு பின்னால் தான் நான் படிக்கிறத விட மற்ற எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருந்தேன். இதனால் ஸ்கூலில் என்னை போக்கிரின்னே முடிவு செஞ்சு எங்கள் அப்பனையும் ஆத்தாலையும் கூப்பிட்டு இவனை ஸ்கூலில் வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்னை பெற்றவங்களுக்கு ஒரே கவலை, என்னை தோட்ட வேலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் நான் தோட்டத்து முதலாளி வீட்டில் எதை சுருட்டலாம்னு யோசனையிலேயே இருந்தேன். இதனால் என்னோட அப்பனையும் ஆத்தாலையுமே வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு தோட்டத்துக்காரங்க பயந்தாங்க. இதனால் அவங்க என்னை ரொம்ப திட்டிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப நானே ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். சிறிது நேரம் மௌனமானார். அதோட சரி தம்பி, என்னோட ஊரோட தொடர்பே இந்த வயசு வரைக்கும் கிடைக்காம போயிருச்சு. சட்டென விழிப்பு வந்தது போல சென்னையில் நான் படாத பாடுபட்டுட்டேன் தம்பி. தெரு தெருவாக அலைஞ்சேன். சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் செஞ்சேன். அதனால் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாயிருச்சு. இப்படியே காலம் ஓடிருச்சு. இப்படி தான் எனக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு பழக்கமாச்சு. அது ரோட்டோரத்தில் ஆப்பம் சுட்டு கொடுத்துட்டு இருந்த ஆயாவோட பொண்ணு. அவளுக்காகவே நான் தினைக்கும் அங்கே சாப்பிட போவேன். அது கூட நல்ல பழக்கம் வச்சுக்கிட்டேன். அந்த ஆயாவுக்கும் அரசல் புரசலாக விஷயம் தெரிய வர அந்த பொண்ணை எனக்கு கட்டி வச்சாங்க. மீண்டும் மௌனமானார். அவரை தொந்தரவு செய்ய விரும்பாத பவித்ரன் அமைதியாக அவர் முகத்தையே பார்த்துட்டு இருந்தார். அந்த பொண்ணை கட்டிக்கிட்டது எனக்கு 2வது வாழ்க்கையை கொடுத்துச்சு தம்பி. அதையும் உதறி எரிஞ்சிட்டு ஓடுனவன் தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் குயிலி. அவ என் கூட அருமையாக குடும்பம் நடத்தினா. அவளே தனியாக வந்து நான் தங்கியிருந்த வீதி ஓரத்தில் ஒரு ஆப்பக்கடை போட்டு உழைச்சி எனக்காக கொட்டுனா. நீ எந்த தப்பு தண்டாவுக்கும் போகாமல் இருந்தீனா போதும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவா. ஆனால் நான் அவ கூட 1 வருஷம் கூட குடித்தனம் பண்ணலை. அடுத்த தெருவில் இருக்கிற கல்யாணமாகி புருஷனை விட்டு தனியாக வந்துட்ட பொண்ணோட குடித்தனம் பண்ணிட்டு இருந்தேன். அவளோட 1 வருஷமோ 2 வருஷமோ அப்போதான் கொஞ்சம் பெரிய பெரிய திருட்டு எல்லாம் செஞ்சு பழகுனேன். அந்த பொண்ணே எனக்கு திருடுறதுக்கு சொல்லியும் கொடுத்தா. அவ புருஷன் இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தானாம். வேணும்னா அவனையும் கூட்டாளியாக்கிக்கிறியான்னு கேட்டா.
போடி சர்தான்னு அவகிட்ட இருந்தும் பிச்சுக்கிட்டு ஓடிட்டேன். அப்போ தான் எனக்கு பெரிய கூட்டத்தில் வேலை செய்கிற ஒருத்தன் சகவாசம் கிடைச்சது. அவங்க கூட்டம் பொதுமக்கள் கிட்ட இருந்து காசை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த கூட்டத்தில் என்னையும் ஒருத்தனாக சேர்த்துக்கிட்டாங்க. அந்த 4-5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் கற்று பெரிய மனுஷனாக ஆரம்பித்தேன். காசு பணம் எல்லாம் சேர்ந்து பங்களாவில் இருக்கிற அளவுக்கு பணம் வர ஆரம்பித்தது. பணம் சேர சேர இன்னும் மற்ற பழக்கங்கள் எல்லாம் வந்து சுற்றிக்கிடுச்சு. பணம் வந்துக்கிட்டே இருந்ததுனால எல்லாமே அனுபவிக்க முடிஞ்சது. அதுவெல்லாம் 4-5 வருஷம்தான். அப்புறம் மீண்டும் மௌனமானார். 2 நிமிடம் கழித்து ஒரு குடும்பத்தை கடற்கரையில் பார்த்தேன். அவங்க எல்லாம் பார்த்தாலே பரம்பரை பணக்காரங்களாக தெரிஞ்சாங்க. நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. 2-3 பசங்க, அவங்களோட பொண்டாட்டிங்க, குழந்தைங்கன்னு இருந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்ததும் முதல்ல எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலை. ஆனால் மூத்தவனாக தெரிஞ்சவன் பக்கத்தில் இருந்த அவனோட சம்சாரமாக தான் இருக்கணும். அவளை பார்த்த உடனே எனக்கு பகீர்னு ஆகிருச்சு. ஏன்னா அவள் குயிலி. நல்ல குடும்ப பொண்ணாக நெத்தியில் பொட்டு வச்சு கழுத்தில் தாலியோட பார்க்கவே மங்களகரமாக இருந்தா. அது மட்டும் இல்லை, அவள் பக்கத்தில் 2 குழந்தைங்க அவள் கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுச்சுங்க. எனக்குள்ள ஒரு பொறாமை உணர்ச்சி அப்படியே வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, அந்த குடும்பமே குயிலிக்கிட்ட அன்பாக பேசுகிறதும் அவளை அவங்களோட சிரித்து பேசுகிறதையும் பார்க்க எப்பேற்பட்ட தேவதையை கைவிட்டு ஓடி வந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னையை தாண்டி பெரிய பெரிய விலை உசத்தியான காரில் ஏறி போகிறத பார்த்துட்டே நிற்க மட்டும்தான் என்னால் முடிஞ்சது. அதோட சரிஞ்சது தம்பி என்னோட வாழ்க்கை. நிறைய திருட்டு ஏமாத்துறதுன்னு போய் கடைசியில் 50 வயசில் ஒரு கொலை கேஸில் கையும் களவுமாக மாட்டிக்கிட்டேன். நான் அத்தனை வயசில் 2-3 பொண்ணுங்களோட வாழ்ந்து 2-3 குழந்தைகளுக்கும் அப்பாவாயிட்டேன். ஆனால் ஒரு இடத்துல கூட என்னால் இருக்க முடியலை. 2-3 வருஷம் கூட வாழ்ந்துட்டு அந்த பொண்ணை விட்டு ஓடிடுறது, இப்படியே நான் கேஸில் நல்லா மாற்ற வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஓடுற கால் இங்கே வந்து நின்று முடங்கி இத்தனை வருஷம் இங்கேயே போயிடுச்சு. இனி எத்தனை வருஷம் என் வாழ்க்கை ஓடும்னு எனக்கே தெரியாது. ஆனால் 2 இடத்துல என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு இப்போவும் வருத்தப்படுறேன். ஒன்று, எங்கள் அப்பா அம்மாவோட என்னோட பிறந்த ஊர்லேயே வாழ்ந்திருக்கணும். 2, குயிலியோடையாவது நல்ல குடும்பத்தவனா இந்த நகரத்துக்குள்ளே வாழ்ந்திருக்கலாம். இதுக 2ம் தான் எனக்கு தெய்வமாக கொடுத்த வாய்ப்பு. மற்றதெல்லாம் என் பணத்தால் வந்தது. அதனால் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. பெருமூச்சுடன் இருக்கட்டும், அவங்க நினைப்போடவே என் காலம் இங்கனையே போயிடட்டுமே. என்ன சொல்கிறீங்க? புன்னகையுடன் கேட்டவாறு அங்கிருந்து கிளம்பினார் ராக்கி அண்ணன். இது போன்ற கதைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.